The Legend New Sarvana Stores 1+1 ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. புதுப்பாடி மற்றும் டி நகரில். சென்னை சமர்த்தா Group of Institution, India's Gold Medal College, 25,000 students placed so far. இந்த மாதிரி ஆபரணமாக வாங்கினவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனைங்க. நான் போய் முந்தா நாள் வாங்கினேங்க, நேற்று 2000 ரூபாய் இறங்கி போச்சுன்றவங்களுக்கு தான் இங்கே பிரச்சனைங்க. அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போங்க. ETF டிஜிட்டல் முறையில் நீங்கள் போகும்போது, இப்போ கோல்டு பீஸாக போகும்போது என்னென்னா நமக்கு இறங்கினா பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இறங்க நீங்கள் வாங்க, ஆனால் ஆவரேஜ் ஆகிட்டே வருங்க உங்கள் ரேட்டுங்க. அதுதான் இங்கே மெயினுங்க. இந்த ஏற்ற இறக்கத்தை பற்றி கவலையே படக்கூடாதுங்க. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது. ஐயோ, நான் போன வாரம் தானே போய் கோல்டு வாங்கிட்டேன், இன்றைக்கி போய் வாங்கியிருக்கலாம். வாங்கணும்னு நினச்சிருந்தா 3000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம், 5000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம். அப்படி நினைக்கவே கூடாதுங்க. நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க என்னென்னா இந்த சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ்க்கெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாதுங்க. தங்கம் இறங்கி போயிட்டே இருக்கணும்லாம் நினைக்கக்கூடாதுங்க. இது ஒரு நல்ல செய்தி, அவ்வளோதாங்க. கோல்டு கீழே வரும்னு யாருமாலும் சொல்ல முடியாதுங்க. அது மேல் நோக்கி தான் போகணுங்க. இன்றைக்கி எல்லா அரசாங்கமும் கோல்டு டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வகையிலும் கோல்டு உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது இங்கே துபாயில் போய் வாங்குறீங்க, கிராமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400-500 ரூபாய் இங்கே ரேட்டை விட கம்மியாக இருக்குன்னா அது 200-300 ரூபா மாறுங்க. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆனால் என்னென்னா பின் வழியாக கொண்டு வரது கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. பிகனுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் வெளியிட்ட பிறகு நிறைய விஷயங்களை பார்த்தோம். முக்கியமாக பங்கு சந்தையுடைய வீழ்ச்சியும் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட்டு செம்மையாக கம்மியாச்சு. ரீசெண்ட் டைமில் தான் தாமோதரன் சாரோட இணைஞ்சு கோல்டு ரேட் என்ன சார் இவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே டக்குன்னு கோல்டு ரேட் இறங்கிருச்சு. இன்னும் விரிவாக பேசுவோம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்களை கூப்பிட்டு என்ன சார் கோல்டு ரேட் இப்படி விற்கிறாங்க, எப்படி சார் இருக்க போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். திரும்பவும் உங்களை கூப்பிட்டு என்ன சார் கோல்டு ரேட் டக்குனு இறங்கிருச்சு, என்ன சார் நடக்குவீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கோல்டு ரேட்டுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் அவ்வப்போது இருக்கிறது நம்மளுக்கு புரியுது. ஆனால் இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் கோல்டு ரேட் ஒரு நாளைக்கும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் கூட திரும்பவும் குறையலாம், இது பப்ளிஷ் ஆகும்போது திரும்ப குறையலாம், இல்லை ஏறி இருக்கலாம். எப்படின்ற நிலவரம் புரியல. மக்களுக்கு இந்த டைமில் கோல்டு வாங்கலாமா வேணாமா சார்? இல்லை, நிச்சயமாக வாங்கலாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது முன்னாடி பட்ஜெட்லேயும் இதெல்லாம் எதிர்பார்த்தது தாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் கட் பண்ணணும், தங்கத்தோட விலை அதிகமாக இருக்குன்றது ரொம்ப நாளாக இது ஒரு இதில் இருந்துக்கிட்டு இருந்ததுங்க. அதை உடனடியாக இந்த முறை செயல்படுத்தியிருக்காங்க. இப்போ இதனால் தங்கம் இறங்கி போயிட்டே இருக்கணும்லாம் நினைக்கக்கூடாதுங்க. இது ஒரு நல்ல செய்தி, அவ்வளோதாங்க. இப்போ இதனால் என்னென்னா இப்போ துபாயிலேருந்து கொஞ்சம் வர தங்கங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கோங்க. ஏன்னா ரேட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுங்க. அப்போ நமக்கு சோர்ஸ் ரியல் சோர்ஸ், நல்ல ஜென் சோர்ஸ் கரெக்டாக இருக்குங்க. அதனால் இன்வெஸ்டர் பயப்பட வேண்டாங்க. நம்ம நிறைய முறை சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. இந்த மாதிரி ஆபரணமாக வாங்கினவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனைங்க. நான் போய் முந்தா நாள் வாங்கினேங்க, நேற்று 2000 ரூபாய் இறங்கி போச்சுன்றவங்களுக்கு தான் இங்கே பிரச்சனைங்க. அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. நீங்கள் ஒரு ETF டிஜிட்டல் முறையில் நீங்கள் போகும்போது, இப்போ கோல்டு பீஸாக போகும்போது என்னென்னா நமக்கு இறங்கினா பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இறங்க நீங்கள் வாங்க, ஆனால் ஆவரேஜ் ஆகிட்டே வருங்க உங்கள் ரேட்டுங்க. அதுதான் இங்கே மெயினுங்க. இப்போ நீங்கள் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் கொடுக்க போகிறது கிடையாதுங்க. என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் வாங்கிடுறாங்க. இப்போ இறங்குதான் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வாங்கலாங்க. இப்போ வாங்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஆவரேஜ் ரேட்டோ ரூபாயினே வந்துக்கிட்டே இருக்குங்க. கோல்டு இறங்குறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏற்கனவே வாங்கணும் நம்மனா கோல்டு 0 ஆகிட போதுன்னா ஆகாதுங்க. இந்த 6% பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு அது மேலே போயிடுங்க. கொஞ்ச நாள் அந்த பாதிப்பு இருக்கும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இருக்கணுங்க. ஸோ வரி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க கஸ்டம் டியூட்டியில். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளிநாட்டில் இருந்து தங்கத்தை வாங்கிட்டு வரக்கூடிய மோகமும் இப்போ குறையுன்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? இப்போ பூட்டான்லாம் ரொம்ப சீப்புன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஊரில் இருந்து வாங்கிட்டு வரது இன்னும் கம்மியாகுமா, இல்லை இன்னும் கூட அங்கே வாங்கிட்டு வர்றது பெனிஃபிட்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ என்னன்னாங்க கொஞ்சம் கம்மியாகும் நமக்குங்க, அவ்வளோதான். ரேட் பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசங்கள் இருக்கும், பெரிய அளவில் இருக்காதுங்க. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துபாயில் போய் வாங்குறீங்க, கிராமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400-500 ரூபாய் இங்கே ரேட்டை விட கம்மியாக இருக்குன்னா அது 200-300 ரூபா மாறுங்க. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆனால் என்னென்னா பின் வழியாக கொண்டு வரது கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. பட்ஜெட் விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண பிறகு ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சியை சந்திச்சது, உடனே டவுன் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்காமல் ஆன்லைனில் கோல்டு வாங்கும் போதும் திருப்பி டவுன் ஆகலாம்ல? இல்லை, ஆன்லைனில் வாங்கும்போது நம்ம இருக்கிற அட்வான்டேஜ் இதுதாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஒரு SIP சிஸ்டத்தில் போயிட்டுங்க, நீங்கள் மாதம் கொஞ்சம் முதலீடு பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வாங்க உங்கள் ரேட் ஆவரேஜ் ஆகிட்டே வருங்க.
இறங்கினாலும் உங்களுக்கு நல்லதுங்க. இறங்குற இடத்துல நீங்கள் வாங்குறீங்க, அப்போ நீங்கள் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ரேட் வந்து பேலன்ஸ் ஆகிட்டே வரும்போது திடீர்னு ஒரு பூம் வந்து மேலே போகும்போது உங்களுக்கு பெரிய லாபம் வந்து கிடைக்குங்க. ஆபரணமாக நீங்கள் போய் வாங்கியிருக்கும் போது தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க, நீங்கள் வந்து போயிட்டுங்க வாங்கி வந்து லாக்கரில் வச்சுக்கிறதோ இதெல்லாம் விரும்பாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேசணுங்க, 70 ரூபாயில் நீங்கள் வந்து 60-70 ரூபாயில் நீங்கள் வந்து கோல்டு பீஸ் வாங்குங்கன்ட்டு. இப்போ ஓகே 50 ரூபா வந்தால் திரும்பி வாங்குங்க, திரும்பி அது ஆவரேஜ் ஆகி 55 ரூபா ஆகிட போதுங்க. தங்கம் வந்து என்றைக்குமே ஜீரோ ஆகாதுங்க. இப்போ 6% குறைச்சிட்டதுனால வந்து தங்கம் வந்து எப்படி மோசமாக போயிடுமா, அதெல்லாம் போகாதுங்க. அதோட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க. இது ஒரு சின்ன இதுங்க, ஆனால் இது நல்ல கரெக்ஷன் தாங்க இதுங்க. என்னங்க, நிறைய பேர் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்று உருவாகுதுங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மக்லிங் ஏரியாவில் மொத்தம் குறையுமான்னு சொல்ல முடியாதுங்க, குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. அப்படிதான் ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்குமே கோல்டு வாங்கணுன்ற ஒரு பழக்கம் இருக்கும். பட் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தங்களுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் கோல்டு வாங்கிக்கலாம் சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் வந்துங்க ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா ஒருத்தர் இருக்கிற கோல்டு வந்து ஒவ்வொரு மிடில் கிளாஸ்கிட்டையும் இருக்கணுங்க. அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக உபயோகப்படுறதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு படிப்பு செலவு. ஆனால் கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா 2 விதம். ஒன்று வந்துங்க பணம் இருக்கிறவங்க ஆபரணமாக போட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறது. இன்னொருத்தர் வந்து அவசிய தேவைகளுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த அவசிய தேவைகளுக்காக வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 50,000 ரூபாய் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 6 லட்ச ரூபாய் நகை வந்து அவங்க கையில் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பள்ளிக்கு கட்டணுங்கும்போது உடனடியாக போய் அந்த கோல்டை வச்சு எடுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா ஒருத்துள்ள கோல்டை வந்து எப்போவுமே வச்சுக்கணுங்க. இந்த ஏற்ற இறக்கத்தை பற்றி கவலையே படக்கூடாதுங்க. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது, ஐயோ நான் போன வாரம் தானே போய் கோல்டு வாங்கிட்டேன், இன்றைக்கி போய் வாங்கியிருக்கலாம். நம்ம முன்னாடி நிகழ்ச்சியிலே சொன்னாங்க, வாங்கணும்னு நினச்சிருந்தா 3000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம், 5000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம். அப்படி நினைக்கவே கூடாதுங்க. நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க என்னென்னா இந்த சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கவலையே படக்கூடாதுங்க. இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் எடுத்துக்கணுமே ஒழிய இது நெகட்டிவாக நம்ம வந்து நினைக்கவே கூடாது. ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு இது நெகட்டிவாக இருக்குங்க, புதுசாக வாங்குறவங்களுக்கு இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஏற்கனவே வாங்கினவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிஜிட்டல் மெத்தடில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அக்குமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்குங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த கட்டமாக சில்வர் பீஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சில்வருக்கு பயங்கரமான மார்க்கெட் இருக்க போகுதுன்றதும் பேசணும். சில்வருமே இந்த டைம் குறைஞ்சிது. ஏன்னா கோல்டு குறையும் போது சில்வர் குறையிறது சராசரியாக நடக்கிற விஷயங்கள் தான். சில்வர் மேலே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். சில்வரும் அதே தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலுங்க. கண்டிப்பாக வந்து அதோட தேவைகள் வந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதுங்க. இப்போ இந்த சூரிய ஒளி இதுக்கெல்லாம் வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து சில்வர் வந்து தேவைப்படுதுங்க. இந்த மாதிரிலாம் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா அது வளர்ந்து வரப்போகிற ஒரு பெரிய ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க. அதையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணுங்க, தங்கம் வந்து முதலீடான்னா அது அவசர தேவைக்கு உண்டான இடமா நீங்கள் வச்சுக்கணுங்க. முதலீடுன்னா ரொம்ப நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் வச்சுக்கணுங்க. அப்படியே அதை நீங்கள் முதலீடாக வச்சாலும் நம்மளோட பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து செயல்படுமான்னா செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மைண்டில் செட் ஆயிடுச்சிங்க. தங்கம்னா வந்துங்க முதலீடு மேல் நோக்கி போகும். அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பற்றி யோசிக்கணுங்க. அதை தாண்டி நிறையா லாபம் கொடுக்குற ஏரியாலாம் இருக்குங்க. இப்போங்க தங்கத்தை தாண்டி லாபம் கொடுக்குற ஏரியாலாம் இருக்குங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அந்த பக்கம் கொஞ்சம் போயிடணுங்க. அப்படி போகும்போது தான் நம்ம சொல்கிறதுங்க ஆஸ் யூஷுவல் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க, மியூச்சுவல் ஃபண்டுங்க, இந்த மாதிரி அவங்க போகும்போது என்ன ஆகும்னு சொன்னாங்க, இதை விட அதிகமான லாபத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் நான் தங்கம் தான் வாங்குவேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி டிஜிட்டல் சிஸ்டத்தில் வாங்க ஆரம்பிங்க. குறைஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டு கிடைக்கும்ன்றதை முதல் புரிஞ்சுக்கணுங்க. புரியுது சார். ஸோ கோல்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். கோல்டில் நிறைய விதமான ஃபார்மட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி எல்லாம் கோல்டு வாங்கலான்னு. நீங்கள் வந்து ஆர்டர் படுத்தணுன்னா எந்த மாதிரி கோல்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இல்லை, அதாவது நான் பணம் கொடுத்து வாங்க போகிறேன்னா நாணயம் வாங்குறவங்க இருக்காங்க, பாரா வாங்குறவங்க இருக்காங்க, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சாவரன் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸில் வாங்குறவங்க இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக முதலீடு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ETF போட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாமே ஒரே சிஸ்டம் தாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம் தாங்க. அதில் வந்து கொஞ்சம் அதிகமான பணம் போட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மெத்தட் இவ்வளோ தாங்க. பட் என்னை பொறுத்தவரை நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் போகும்போது என்னென்னா இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் வரும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காருங்க, இப்போ திடீர்னு இறங்கினா தான் அவருக்கு பிரச்சனை, என்ன பண்ண யூனிட்லாம் இறங்கியிருக்கேன்னு யோசிப்பாருங்க. அதே வந்து நான் மாதம் 500 ரூபா கொடுத்து 600 ரூபா கொடுத்து வாங்குறவருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க.
போன மாதம் 60 ரூபா வாங்கியிருப்பாரு, இந்த மாதம் 50 ரூபா வாங்குவார், அடுத்த மாதம் 40 ரூபா வேணாலும் வாங்குங்க, ஏன்னா ஆவரேஜ் ஆக போகுதுங்க. கோல்டு கீழே வரும்னு யாருமாலையும் சொல்ல முடியாதுங்க, அது மேல் நோக்கி தான் போகணுங்க. இன்னைக்கு எல்லா அரசாங்கமும் கோல்டை வந்து டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா வகையிலும் கோல்டு வந்து உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக மதிப்புக்குண்டான ஒரு மெட்டீரியலுங்க. அதை வந்து பாதுகாப்புக்குன்னு வச்சுக்கணுங்க. இது பெரிய மூலதனம் பெரிய லாபத்தை கொடுக்குமான்னு கிடையாதுங்க. வளர்ந்து வரத்துக்கு எமர்ஜென்சிக்கு அதை வந்து கையில் வச்சுக்கலாங்க. The Legend New Sarvana Stores 1+1 ஆடியோ ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. புதுப்பாடி மற்றும் டி நகரில். சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், India's Gold Medal College, 25,000 students placed so far.